லாஜிக் ஏரர் நிறைய இருக்கு படத்துல. காலிஃப்ளவர் எடுத்து காதல சொல்ற மாதிரியான ஒரு அது என்ன பர்டிகுலரா காலிஃப்ளவர் பூ அவ்வளவு பெரிய பூ சொல்றேன். கதை அப்படின்னு தேடினாலும் கிடைக்காது. ஒரு அருமையான கண்டென்ட் ஓரியண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போறவங்களுக்கு ஏமாற்றமா ரொம்ப ரொமான்டிக் மோகனாவே பார்த்துட்டோம். இல்லைன்னு சொன்னாங்க. காமெடியா இருக்கு. பாவம் ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி சபரம் செய்யறதுக்கு காசு இல்லாத மாதிரி ஒரு கெட்டப்பு. அவரை வில்லனா சிவகார்த்திகேயன் சொல்லுவார், நீங்க அரசியலை பாருங்க, நான் சினிமா பார்த்தேன், உங்க இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க தான் சூப்பர் ஸ்டார் இதுக்கு ஆசைப்படாது நீங்க சொன்னீங்க, ஆனா என் இடத்த என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் விட்டு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடியா, ரஜினிக்கு பதிலடியா தான் த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஆடிய பட்டை கிளப்பி இருக்கும். பட்டி தொட்டியும் ஹிட். ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆடுற ஆட்டம் மாதிரி கூட இல்லை. இன்னொன்று அவங்க கட்டியிருக்க சாரி ஜாக்கெட்லாம் கட்சிக்குடி கலர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எப்படி சார் இந்த படம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் செம்ம கலெக்ஷன். ஆனால் அந்த அண்டை மாநிலங்களில் அதுக்கு பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நானே பேசியிருக்கேன் 1000 கோடி அடிக்கணும். இப்போ உள்ள நிலவரத்தை பார்க்கும்போது சீட்டு நீ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி வைக்கிறது, இதெல்லாம் எப்படி சார் விஜய்க்கு அந்த அவ்வளோ பெரிய மனசு இருக்கா சார்? இல்லை. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பத்திரிகையாளர் தஞ்சைமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கோட் படம் அதுதான் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஆமாம், பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தது எப்படி இருந்தது? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் தான் அது. நீங்கள் அதில் கதை அப்படின்னு தேடினாலும் கிடைக்காது. கதை நீங்கள் பார்த்து எதிர்பார்த்து ஒரு அருமையான கண்டென்ட் ஓரியண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு என்டர்டெய்னராக நல்ல ரசித்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு 100% உத்தரவாதம், பக்கா திருப்தி, சாட்டிஸ்ஃபைடு. அந்த அப்பா விஜயோட மகன் விஜய வர்ற அந்த ஏரியாவை செம்மையாக கலக்குன்னு எடுத்துக்க. அந்த ஜெயில் சீக்வன்ஸ் ஒன்று போதும், அப்படி பண்ணியிருக்காரு. அந்த டிஏஜி அந்த டெக்னாலஜி படி வடிவமைச்சிருக்கப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் விமர்சனத்துக்கு உள்ளானது சரியில்லை. பார்க்கும்போது நமக்கு சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. 25 வயசு பையன் விஜயை 25 வயசுல பார்த்தா அப்படி இருக்கும், அப்படி இருக்கு. அது இல்லாமல் இந்த டீனேஜ் பையனா காட்டுறாங்க. அது நாளைய தீர்ப்புக்கு முன்னாடி இருந்த விஜய் தோற்றம்ல, அதுவும் அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 3 மணி நேரம் எல்லாரும் என்னடா படம் ஸ்லோவா போமா தூக்கம் வந்துடுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த படம் 3 மணி நேரம் இருக்கு. இல்ல, அந்த அயற்சியும் ஒரு அழுப்பையும் சில இடங்கள்ல நம்ம உணர முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா சில ஏரியாவெல்லாம் ஒரு சவ வளன்னு போற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாப் தான் படம் டேக் ஆஃப் ஆகுது, விறுவிறுப்பு. நீங்கள் ஓப்பனிங் சீனே கென்யாவில் ஓடுற ட்ரெயினில் உள்ள ஃபைட் சீக்வன்ஸ் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த சீனை ஒட்டாது. அது சரியான சிஜி ஒர்க்கும் இல்லை. ரெண்டாவது காதலை பெரிய பூவை எடுத்து காலிஃப்ளவர் எடுத்து காதலை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இல்லை, அது என்ன பர்டிகுலராக காலிஃப்ளவர் பூ அவ்வளோ பெரிய பூ சொல்கிறேன், அவ்வளோ பெரிய பூவை எடுத்து காதலை சொல்கிற மாதிரி இருக்கும். லாஜிக் ஏரர் நிறைய இருக்குது படத்தில். இந்த விஜய் பிரெயின் வாஷ் பண்ணி அப்பாவுக்கு எதிராகவே திசை திருப்புவார் மோகன். ஒரே ரத்தம் என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணி அப்பாவுக்கு எதிராக திசை திருப்பினாலும் ஒரு கட்டத்தில் மாறும், குணம் மாறி நம்ம அப்பா மேலே பக்கத்து தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாறும். ஆனால் எந்த கடைசி வரையும் கிளைமேக்ஸ் வரையும் ஒரு நேரடி வில்லன் மாதிரி மகன் விஜய் தான் அப்பா விஜய்க்கு இருப்பார். அது லாஜிக்கே கிடையாது. எப்படி அது அப்பா பார்த்த பிறகும் அப்பா என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் மனசு மாறாமல் கடைசி வரலையும் வில்லனாவே இருக்கிறது ஒரு நம்ப முடியாத லாஜிக் ஏரரா இருக்கு. மோகன் நம்ம அவர் மைக் மோகன் ரொம்ப ரொமான்டிக் மோகனாவே பார்த்துட்டோம். இல்லைன்னு சொன்னாங்க, எப்படி பிரிச்சு மேஞ்சிட்டாரா, எப்படி பண்ணியிருக்காரு? காமெடியா இருக்கு. இடையில கொஞ்சம் அந்த காமெடி போர்ஷன் யோகி பாபு வர்றதுக்கு முன்னாடி பிரேம்ஜி கொஞ்சம் இடத்துல இது பண்ணுவார் வழக்கம் போல அவர் இதில். ஆனால் இது வில்லன் சொல்லிட்டு மோகனை பார்க்குறப்ப காமெடியாக இருக்குது. பாவம் ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி சபரம் செய்யறதுக்கு காசு இல்லாத மாதிரி ஒரு கெட்டப்பு. அவரை வில்லனா ஜீரணிக்க முடியல நம்மளால் பார்க்க. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒரு வில்லனை காட்டணும். வில்லனுக்கா பஞ்சம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோகனை பார்க்குறப்ப புசுக்குன்னு இருக்கு. அவர் பேசுகிற டைலாக் இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஜீரணிக்க முடியல. ஒரு வில்லன் விஷயத்தில் மிகப்பெரிய மைனஸ். கிட்டத்தட்ட அவர் வேற மாதிரி படங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு வில்லனை அவரை காட்டுறது அதான் சொல்கிறேன், ஒரு நம்மளால் ஏற்றுக்கவே முடியல.
வில்லன் தேர்வு வந்து அந்த கதாபாத்திரம் பெரிய மைனஸாக இருக்குது. அதே மாதிரி அவ்வளோ கேமியோ இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அத்தனை பேர் கேமியோ இருக்குன்றாங்க. ஒர்க்காக இருக்கா அந்த கேமியோ? கண்டிப்பாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. முக்கியமாக சிவகார்த்திகேயன் செகண்ட் ஹாஃபில் வராரு, ஒரு ஏரியாவில் வர கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் முந்தைய காட்சியில் வராரு. அது வந்து மிக முக்கியமான காட்சி. ஏன்னா சூப்பர் ஸ்டார் நாற்காலிக்கு ஆசைப்படக்கூடாது விஜய் அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்தது. 2 பேரும் மாறி மாறி குட்டி கதைகள் சொல்லி ஒரு கட்டத்தில் அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட அந்த பிரச்சனைக்கு, சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு. ஆனால் இந்த படத்தில் பூடகமாக என்ன நடக்குதுனாக்கா, நான் இதை பார்த்துக்கிறேன், சிவகார்த்திகேயன் சொல்லுவார், நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதாவது நீங்கள் அரசியலை பாருங்கள், சினிமாவை பார்த்துக்கிறேன், உங்கள் சீட்டில் நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து இயக்குனருடைய ஐடியாவாக இருந்தால் கூட ஒரு ஹீரோ வந்து ஒத்துக்கணும். அவ்வளோ பெரிய ஹீரோ அவர்கிட்ட இந்த மாதிரி ஒத்துக்கணும். அப்போ நீ என் சீட்டில் உட்காருப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான். இன்னொன்று, இந்த ரஜினி விஷயத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கதா நான் நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் தான் வந்து சூப்பர் ஸ்டார் இதுக்கு ஆசைப்படாதுன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் என் இடத்த வந்து என்னுடைய தம்பி சிவகார்த்திக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி தான் ஒரு பதிலடியாக, ரஜினிக்கு பதிலடியாக தான் நான் அந்த சீனை பார்த்தேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது அந்த சீன், சிவகார்த்திகேயன் ஒரு சீன். ஆனால் பயங்கரமாக கிளாப்ஸ் விடுது. ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு பிடித்த ஹீரோவா வந்து சிவகார்த்திகேயன் இருக்காது. ஏன்னா அவரை தான் வந்து அடுத்த தளபதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தளபதியே வந்து அதை தான் அந்த பட்டத்தையும் நாற்காலியும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக அதை நான் பார்க்குறேன். சிவகார்த்திகேயன் நல்லா அந்த சீன் நல்ல கிளாப்ஸ் விடுது. எல்லாமே நான் பார்த்தது பத்திரிகையாளர் காட்சி, எல்லாருமே அந்த சீன் கூட கைத்தட்டினாங்க. ஆடியன்ஸுக்கே அது வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ ஆமாம், கண்டிப்பாக தளபதி எஸ்கே. ஆமாம், எஸ்கே இது நல்லா இருக்கு. இன்னொரு கேமியோ வந்து பார்த்தா ஒரே டான்ஸுக்கு த்ரிஷா ஆடுறாங்க. த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஆடிய பட்டைய கிளப்பி இருக்கும், பட்டி தொட்டியும் ஹிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆடுற ஆட்டம் மாதிரி கூட இல்லை த்ரிஷாவோட. அவங்களுடைய கெட்டப்லையும் சரி, இன்னொன்று அவங்க கட்டியிருக்க சாரி ஜாக்கெட்லாம் வந்து கட்சி கொடி கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. பட் இதுக்கு கட்சி கொடி அறிமுகப்படுத்த முன்னாடியே இந்த சீன்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அது எதாச்சும் அப்படி மஞ்சளும் சிவப்பும் அமைஞ்சிருக்கு. சிவப்பு கலர் ஜாக்கெட்டு, மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு வருவாங்க. அவங்க தோற்றமே ஒரு ஒரு பிரிஸ்கா இல்லை. த்ரிஷாவுடைய அந்த 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 அழகு முகமே அதில் சரியாக, ஒருவேளை ஒளிப்பதிவாளருடைய கோளாறா என்னன்னு தெரியல. த்ரிஷாவோட இதுவும் வந்து கொஞ்சம் வீணடிக்கப்பட்டிருக்கு. அதேமாரி மோகன் கேரக்டர், மற்ற எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு, எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. விஜய் அப்புறம் விஜயகாந்த் அவரோட கேமியோ அது எப்படி சார் ஏஐல கரெக்டாக வந்து? அதுவும் ஒன்று ஒன்றா தோண்ட வருது பாருங்க. விஜயகாந்தோடைய அந்த ஏஐ டெக்னாலஜி விஜயகாந்த் இருக்குல்ல, அதுவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆமாம், அது விஜயகாந்த்னே அப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியல. அந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் பிள்ளைங்க காந்தி வேஷமோ நேரு வேஷமோ போட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இதாக தான் அந்த விஜயகாந்தோடைய இது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் இடம்பெறாரு. அது பெருசாக நம்மளை ஈர்க்கலை. அது கேப்டன் ரசிகர்கள் பெருசாக கொண்டாடுவாங்க, எதிர்பார்ப்பாங்க, ஒரு பெரிய விருந்து காத்திருக்கு கேப்டன் ரசிகர்கள் அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம். திருப்பி அவர் திரையில பார்க்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நம்மளே அது பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். கேப்டன் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு விஷயமா அமையும் பேசியிருந்தோம். பட் அந்த டெக்னாலஜி ஒர்க் அவுட் ஆகலையா, என்ன எங்கே எரர் நடந்ததுன்னு தெரியல. அது விஜயகாந்த்னாலே நம்மளால் ஒத்துக்க முடியல. அதுவும் சொதப்பல் தான். விஜய்னாலே வந்து கலெக்ஷன் கிங் அப்படின்ற மாதிரி, லியோவுக்கு வந்து அந்த ஹைப் அப்படி இருந்தது, ஒரு இமயமலை ஹைப் அப்படின்ற மாதிரி எல்சியூ அதுன்னு சொல்லி ஹைப் ஏற்றிட்டாங்க. இந்த படத்துக்கு ஹைப் அந்த மாதிரி பெருசாக அவங்களே வந்து ஸ்ட்ராட்டஜியாக பண்ண அடக்கிதான் வச்சாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எப்படி சார் இந்த படம் வந்து ட்ரீட்? இல்லை, நேற்று நல்ல கலெக்ஷன், ஒரு நாள் கலெக்ஷன். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் செம்ம கலெக்ஷன், செம்ம ஓப்பனிங். அதே மாதிரி வெளிநாடுகள்லையும் நல்ல ரெஸ்பான்ஸு. ஆனால் அந்த அண்டை மாநிலங்களில் இது கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு காரணங்கள் வந்து வயநாடு இது நிலச்சரிவு நடந்ததில்ல, அப்போ விஜய்க்கு எதுவும் விஜய் வந்து அவர் சார்பாக எதுவும் நிதி சில நடிகர்கள் கொடுத்தாங்க, விஜய் எதுவும் கண்டுக்கலை. ஏன்னா அரசியல் கட்சி வேற ஆரம்பித்து அரசியல் தலைவராக ஆயிட்டார். அப்படி இருக்கப்போ ஏதாவது செஞ்சுருக்கணும், அது செய்யலை. அந்த ஒருவேளை அந்த கோபத்தின் வெளிப்பாடோ ரெஸ்பான்ஸ் இல்லாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் படம்னா கொண்டாடுவாங்க, லியோவெல்லாம் அப்படி கொண்டாடினாங்க. ஆமாம், அப்படி எந்த படம் வந்தாலும் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். முதல் நாளே ஃபுல்லாக எல்லா டிக்கெட்டுமே சோல்ட் அவுட்டு. ஆனால் இந்த வாட்டி நான் முதல் நாள் பார்க்குறேன், ரிலீஸுக்கு முதல் நாள்
இதே இல்லை, ஃபுல்லாக க்ரீனாகவே இருந்தது. அண்டை மாநிலங்கள் கலெக்ஷன் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் அது கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால் இது 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது அங்கே கலெக்ஷனும் நல்லா இருந்தாக்கா நிச்சயமாக 1000 கோடி அடிக்கும். ஆனால் இப்போ ஒரு சின்ன டவுட் வருது, அங்கே பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லாதனால. இப்போ நானே பேசியிருக்கேன் 1000 கோடி அடிக்கணும். ஆனால் அது இப்போ உள்ள நிலவரத்தை பார்க்கும்போது வசூலில் ஒரு கலவரமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு, குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல வந்து தலை வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டியூமரா ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆமா, உண்மையா என்னன்னது படம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. வாய்ஸ் ஓவர் வருது அப்படின்னு வந்து பேசணும் சொல்லப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதில் வந்து வேற மாதிரி. ஆனால் தலை வராரு என்னன்னா, ஒரு விஜய் மகளோட ஃபேனாக வந்து தலை இருக்காரு தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் அஜித் பற்றி ஒன்றும் இல்லை. அந்த டயலாக் இருக்குல்ல, அப்பா இந்தமாரி நான் குடிக்கவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவருடைய வாய்ஸ் ஓவரோ ஏதோ பெருசாக இல்லை. ஆக்சுவலாக இதுவே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இல்லை சார். இப்போ ஒரு ஆப்போனண்டா அப்படின்ற மாதிரி வெளியில் பார்க்கப்படுது, போட்டி நடிகர் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு போட்டி நடிகரோட வசனம் இல்லை அவரோட ஃபேனாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணுறது, அடுத்து வந்து என் சீட்டு நீ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி வைக்கிறது, இதெல்லாம் எப்படி சார் விஜய்க்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய மனசு இருக்கா சார்? இல்லை, அதான் அது ஒரு மனசு வேணும். சிவகார்த்திகேயன் வந்து கேமியர் உள்ள அந்த டயலாக் பேசுறதுக்கு அனுமதிக்கிறதும் சரி, அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் தான் இருக்கு. அதே மாதிரி அந்த சைடு இப்போ அஜித்தும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இதையும் பாராட்டியிருக்காரு, அவருடைய சாங்கையும் போட்டு காட்டியிருக்காரு. வெளியில தான் வந்து ரசிகர்கள் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு, ஆனால் கண்டிப்பாக பொறாமை தீ உள்ளுக்குள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரே களம் ஒரே தொழில் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக என் படம் ஜெயிக்கணும் உன் படம் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு இது, அதோட நல்லா போகணும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த எண்ணம் இருக்கும். ஆனாலும் அது வந்து நாகரிகமாக அவங்க 2 பேரும் வந்து இதுவரையும் ஒரு அண்ணன் தம்பி உறவு போல தான் இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுது, அவ்வளோ ட்ரால் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது பழைய கதை தானே, அது எஸ்ஏசி அதாவது விஜயோட அப்பாவே ஒரு படம் ராஜதுரை அப்படின்னு பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட கதையே தான்டா இந்த படமும் அப்படின்லாம் சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ட்ரோல்ஸ் வருது. இது அதுதான் சொல்றேன், நீங்க கதை அப்படின்லாம் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா ஏமாற்றம் தான் இருக்கும். நான் தான் முதலே சொன்னேன், கதைன்னா நீங்கள் தேடுனா கூட கிடைக்காது அப்படின்னு. அந்த கண்டென்ட்டே வந்து இன்னும் சரியாக ஒழுங்குபடுத்தி ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லா ஸ்கிரிப்டாக பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் கதையெல்லாம் தேடி அதெல்லாம் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் போனால் ஒரு ஜனரஞ்சகமாக ரசிச்சுட்டு வரோமா அப்படின்னா இந்த படம் பண்ணும். நீங்கள் நல்ல கதையெல்லாம் தேடி யார் இப்போ நல்ல கதைகளை தேடி போகிறது? எல்லாமே ஜெல்லி நெல்சனாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், முதல் 1 படம் 2 படம் கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்டோட பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து கோலை ரத்தம் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இதை பொறுத்தவரையும் வெங்கட் பிரபு வந்து வயலன்ஸ்லாம் பெருசாக, அதுலேயும் துப்பாக்கி சூடு இருக்குது, கத்தி குத்து இருக்குது, ஆனால் வயலன்ஸ்லாம் இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு மாசான விஜய்க்கு மாசான ஒரு நல்ல கமர்ஷியல் படம். ரிவ்யூக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.